Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில டே இன் பை லைஃப் நம்மளோடது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, அதுக்கப்புறம் குக்கிங் டிப்ஸ் நார்மலாவே ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா அதுல வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி நீங்களும் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். இன்னைக்குதான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் யூடியூப்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மில்லட்ஸ் வகைகள், அப்புறம் இந்த மாதிரி கஞ்சி இதெல்லாமே மிக்ஸ் எல்லாமே பண்ணி சேல் பண்றாங்க. சோ நான் வந்து நான் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். சோ அதனால அந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடுறது கிடையாது. சோ அதனால உங்களுக்கு இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அவங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்காக யூடியூப்லயும் போடுங்க சிஸ்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலயும் உங்களோட அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு வந்து நான் யூடியூப் இதெல்லாம் வந்து போட்டேன். மற்றபடி ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி பண்றோம், ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் வந்து பண்றது. இன்னொரு விஷயம், ட்ரஸ்டபிள் ஒரு விஷயம், இதனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து கரெக்டான உள்ளது மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன். அதையும் வந்து சொல்லிக்கணும் இல்லையா? சோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் நம்ம, அதுல வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒரு நமக்கும் அது யூஸ்ஃபுல். அப்புறம் அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து தூக்கி விடுற மாதிரி. சோ அதனால ஒரு நல்ல விஷயம் தான் பண்றோம். அதுவும் நான் கரெக்டான ப்ராடக்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க யாராவது பிசினஸ் பண்றீங்க, உங்களை சார்ந்தவங்க யாராவது பிசினஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல்ன்ற பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா வந்து பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? நான் ஆல்மோஸ்ட் வந்து ரீசனபிள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்து அவங்களுக்கு ஏத்தால் போல் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால மத்தவங்க மாதிரி அதிக பேமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சோ அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி, அந்த கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சியில கருப்பு உளுந்து வந்து உளுந்து வந்து சேர்க்காம அரைக்கலாமான்னு கேட்டுதாங்க. நம்ம உளுந்து ஆக்சுவலா நம்ம அதுல வந்து சேர்க்கறதே கிடையாது கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சியில. இன்னொன்னு வந்து உளுந்தங்கஞ்சியில தான் நான் வந்து கருப்பு கவுனி வந்து கொஞ்சம் சேர்த்திருப்பேன். சோ நல்லா யோசிச்சுக்கோங்க, கரெக்டா பாருங்களேன். கருப்பு கவனியில வந்து கருப்பு கவனி, கொள்ளு, பார்லி அரிசி, பாசிப்பருப்பு இந்த மாதிரி நம்ம வறுத்தரைச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபிங்க. வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லி போட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை ஊற வச்சு அரைச்சு பண்ணி அது பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்காது. ஆனா இந்த கருப்பு கவனி இன்ஸ்டன்டா பண்ணிடுறோம், பவுடர் மட்டும் பண்ணி அந்த மாதிரி மேக் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குனு ஒரு 2 ஸ்பூன் போட்டோமோ ஒரு கிளாஸ் தண்ணியில வச்சு கிண்டோம்ட்டு ரொம்ப ஈஸியா வந்து வேலை முடிச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதனால எல்லாருமே கண்டிப்பா இந்த பொருள் வெயிட் லாஸ்க்கு இந்த பொருள் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அதுல புரோட்டீன்ல இருந்து எல்லா சத்துமே அதுல வந்து கிடைக்கும். சோ அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கருப்பு கவனி, அதுக்கப்புறம் கொள்ளு, இது வந்து அதுக்கப்புறம் பார்லி அரிசி. பார்லி அரிசியில நீர்ச்சத்து அதிகமா இருக்குது. அப்புறம் வந்து கொள்ளுல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, அதுவும் புரதச்சத்துக்கு. சோ உங்களுக்கு ஃபைபர், புரோட்டீன் அதிகமா ஒரு 2 ஸ்பூன் மாவு போட்டு கிண்டி குடிக்கிற அந்த கூழ்ல வந்து அந்த கஞ்சியில வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுல கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அந்த கூழ் அந்த கஞ்சி குடிச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா அதுல வந்து சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, வறுத்து போட்டு கருவேப்பிலையும் சேர்க்கிறோம். அப்படிங்கும்போது இந்த வாசனைக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த கருப்பு கவனி கஞ்சி எப்பெல்லாம் குடிக்கலாம்னு கேக்குறீங்க. மதியம் ஒரு மெயின் போர்ஷன் வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு மில்லட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ அதுக்கு பதிலா வச்சுட்டு அது கூட வந்து காய்கறி, புரோட்டீனுக்காக பயரோ இல்ல முட்டை இந்த மாதிரி விஷயம் வச்சு கூட நீங்க வந்து இன்னும் சாப்பிடலாம். காலைல இல்ல நைட் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கஞ்சி மட்டுமே சூப்பர் ஃபில்லிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய்லாம் வந்து உங்களுக்கு லோ கலோரிங்க, உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு உங்க ஃபுட் டைஜஷன் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு கொழுப்பு குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் அந்த ஜூஸ் பண்ணி குடிக்கிறது அதெல்லாம் கூட வேண்டாங்க. எப்பவுமே நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா அப்படியே சாப்பிடுங்களேன், அவ்வளோ நல்லது. சரிங்களா? அதுதான். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கொய்யாக்காய் பெஸ்ட் ஃப்ரூட் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா கொய்யாக்காய், ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் பப்பாளி எல்லாம் பெண்களுக்கு அவ்வளவு நல்லதுங்க. ஸோ அதனால அதெல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கூழ், இந்த கஞ்சி கிண்டும் போது கட்டி பிடிச்சிருதுக்கா அப்படின்னு சொல்றீங்க. நான் ஆக்சுவலா டெய்லி வீடியோல நான் சொல்றது எப்பவுமே பாத்துருக்கோங்க. அந்த எத்தனை ஸ்பூன் போடுறோமோ அதை தண்ணியில போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாது. நீங்க தண்ணிய சூடு பண்ணிட்டு இதை போடும்போது அந்த சூடுல அது வெந்து அப்படியே கட்டி பிடிக்க தானே செய்யும். நான் நிறைய டெய்லி போடுற வீடியோல கூழ் கிண்டும் போது எந்த ஒரு கூழா இருந்தாலுமே நம்ம கரைச்சிட்டு தான் பண்ணணும். நான் வந்து டைரக்டாவே தண்ணியில வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு அப்படியே கிட்டிட்டே இருப்பேன். இன்னொரு ஆப்ஷன், சுடுதண்ணி இங்கிட்டு வச்சுக்கோங்க, இன்னொரு சின்ன கிண்ணத்துல மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சுடுதண்ணில ஊத்தி கிண்டலாம். சோ இது 2 ஆப்ஷன்ல நீங்க 2 தடவை கரைக்கிறது இது எதுக்குன்றதுனால நான் ஒரே பாத்திரத்துல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிண்டுறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சோ அதனாலதான் நான் சொல்றது. அதை நீங்க வந்து சூடு பண்ணிட்டு டபக்குன்னு அப்படியே மாவுளம் தூவி பண்ணவே முடியாது, கட்டி பிடிக்கதான் செய்யும். சரிங்களா? அப்புறம் வந்து கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி பவுடர் பண்ணிட்டேன் சிஸ்டர், இனிமே அதை தான் டெய்லி குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்குன்னு இல்லை, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த டயத்துல நீங்க ஒரு டெய்லி ஒரு போர்ஷன் அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் நான் கருப்பு கவனி இப்ப மெயின்டைனிங்ல இருந்தா அப்பப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உடம்புக்கு நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. சோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆன் பண்ணிருக்கேன், பாத்துக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்தது, இருந்தாலும் ஒரு மாதிரி கணறிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு வேர்க்கல, இருந்தாலும் ஒரு மாதிரி கணறுதுங்க. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்காவோட பொண்ணுக்கு 2nd வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. தீப்தி ஸ்ரீனிவாசன் ப்ரோ, இவங்க 2 பேருக்குமே இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். 2 பேரும் சந்தோஷமா ஆரோக்கியமா நினைச்சதெல்லாமே சக்சஸ் பண்ணி லைஃப்ல ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம விஷ் பண்ணிடுங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி விஷ் பண்ணிக்கிறது, பிளஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாமே சோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து தொடர்ந்து எல்லாமே பண்ணிப்போம். சரிங்களா? அப்புறம் நீங்க வந்து இந்த வெயிட் வந்து எப்படி குறைச்சிங்க, எவ்வளவு நாள்ல குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் 3 monthsல வந்து குறைச்சேங்க. 15 கிலோ எவ்வளவு குறைச்சிங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. 1 மாசத்துல எவ்வளவு கேஜி குறைக்கலான்றதையும் கேட்டிருந்தீங்க. 1 மாசத்துல 5 கிலோ வந்து குறைக்கலாங்க நம்ம வந்து ஹெல்தியான வேல. சரிங்களா? 4 to 5 கிலோ வந்து குறைக்கலாம். கன்சிஸ்டன்டா இருக்கணும். சோ சின்ன சீட் கூட பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிலே ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பா இருக்கும். நிறைய நேரம் சொல்றது பட்னியா கிடந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும், அப்படி கிடையாது. கரெக்டான சத்தான பொருட்களை அளவா எடுத்துக்கிறதுலதான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து இருக்குது. அதுதான் ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ். உங்களோட உடம்புக்கும் நல்லது, ஸ்கின், ஹேர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சரிங்களா? அதனால புரிஞ்சு கரெக்டா நடந்துக்கோங்க. சரிங்களா? உங்க டிஷர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குக்கா, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் உடம்ப குறைச்சிட்டு அதை வந்து போடணும்க்கா இந்த மாதிரிலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சோ கண்டிப்பா போடலாம். ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ஆக்வர்டா தெரியற மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நெகட்டிவிட்டியா இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு இதுவாவே இருக்காது. நம்ம ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. உண்மை அதுதான். எனக்குமே அப்படி எல்லாமே இருந்தது. ஆனா அந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் வந்து வருங்க. உண்மையாவே அது வந்து வரும். சோ அதான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம பாடி நம்மள பேச்ச கேட்கல அப்படின்னா நம்ம வேற எதுவுமே செய்ய முடியாது. சோ அததான் சொல்லுவேன். சோ அதனால அந்த வெயிட்ட குறைச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாவே இருக்கும். சோ இப்ப நம்ம டெய்லி போறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்றோம், நம்ம வந்து ஃபிட்டா இருந்தா அது வந்து ஒரு நல்லா அழகா தெரியும். அப்ப வந்து ஒரு சிலர் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அது நமக்கு ஒரு பூஸ்ட் அப். உண்மையாவே அது போக இந்த வெயிட் லாஸ் பண்றது மூலமா எவ்வளவோ உடம்பு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தீர்க்கிறோம். நிறைய கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அதுல இருந்தும் நம்ம வந்து மீண்டு வருவோம். சோ நிறைய விஷயங்கள்
நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப வரைக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா என்னோட போக்கஸ் அவங்களோட வயிறுல தான் இருக்கும். ஏடா அந்த வயிறு தான் எனக்கு வந்து டக்குன்னு வெயிட் போட்டுச்சுன்னா வயிறு தான் ஊதுமா. சோ அப்ப எனக்கு ரோட்ல போகும்போது எல்லாரோட வயிறை தான் பாப்பேங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு உங்களுக்கு கை இருந்துச்சுன்னா கைய பார்ப்போம். அந்த மாதிரி எனக்கு வயிறு இருக்குனால வயிறு வந்து வெயிட் ஏறும்போது ஏறுமா. சோ அப்படியே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா இவங்க ட்ரெஸ் நல்லா பண்ணிருக்காங்களே, வயிறு எப்படி இருக்கு அப்படிதான் பார்க்க தோணும். எத்தனை பேருக்கு அப்படி தோணி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரிதாங்க இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த குறை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. சோ அது மாதிரிதாங்க நம்ம வந்து எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்து இது வந்து இந்த தவறு நம்மளாலதான் நடக்குது, இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சோ அதுதாங்க சரிங்களா. அவதாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் நம்ம ஏதாவது குடிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நிறையா. ஏன்னா அந்த வெயில் டைமாங்க நமக்கு வந்து வேற எதுவுமே குடிக்கிறதுக்கே பிடிக்கல எனக்கு. ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும், அது ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்களேன், கரெக்டாக காலையில் கொஞ்சம் வந்து தூத்தல் போட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேயே கொஞ்சம் லேட்டாக தான் டேயே ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டா எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த சிக்கன் சாசேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த சாசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை ஆம்லெட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பிரெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் நானும் பசங்கெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாச்சிக்கும் கொடுத்து அவங்களுக்கு நான் 2 பேருக்கு அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஒரு ஃப்ரெஷ் அப்ப போட்டாச்சுங்க. நல்ல மழை வந்து அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் டக்குன்னு பெஞ்சிட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எப்பவும் போல அம்மாச்சி காஃபி போடுவோம் இல்லையா, அதை வந்து போட்டேன். அம்மாச்சி அப்பதான் வந்து கிளம்புனாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டா தான் வந்து வேலைக்கு கிளம்புவாங்க. ஸோ அவங்கள்ட்டே கொடுத்து விட்டுட்டேன். அவங்க எடுத்துக்கிட்டே வந்து கிளம்பிட்டாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, பேசிட்டே வந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தை கழுவல. ஸோ ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அவர் சமைக்கும் போதே கொஞ்சம் கழுவிட்டாரு, மிச்சம் மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் வந்து கழுவி போட்டுட்டு அப்ப அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு மதியம் லஞ்ச் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அதை ஊற வச்சுட்டேன் நான், அரிசியை கழிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 தடவை களைஞ்சு கீழே ஊத்திட்டேன் அந்த தண்ணியை. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை களைஞ்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கழனி புளிச்சாறு வந்து பண்ண போறேன். அதனால அதுல வந்து புளி வந்து ஊற போட்டுக்கோங்க. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து நம்ம வந்து புளி ஊற போட்டு பண்றதுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா, வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் கழனி புளிச்சாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது மதுரை, அதாவது காரைக்குடி, சிவகங்கை இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. சிம்பிளா பண்ணிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமஸான ரெசிபி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து தண்ணியில வந்து புளியை கரைச்சி வச்சாலும் அதையும் ஊற்றி தேவையான உப்பு வந்து போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்க போறோம். அவ்வளவுதாங்க, சிம்பிள் ரெசிபி, செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் தேங்காய் துவையல், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல்லாம் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் துவையலுக்கு தான் தேங்காய் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அரிசி ஊற வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து குக்கர்ல போட்டு விசில் விட்டுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும் இல்லையா ஒரு சைடு அப்படின்ட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் துவையல் எப்பவும் போல தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து அதிகமாவே கொஞ்சம் சுருக்குன்றது தான் நல்லா இருக்கும். அது கூடவே பொட்டுக்கடலை, இந்த உப்பு கடலையில இந்த தோலை நீக்கி போட்டுட்டு இருந்தேங்க. அப்ப தேவையான உப்பு போட்டு நல்லா இதை வந்து அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இந்த சைடு குக்கர் நல்லா ஓபன் பண்ணியாச்சு. சூப்பரா வந்து அந்த ஊற வச்சு வைக்கிறதுனால நல்லா வந்து பூ போல வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து துளும் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, செம்மையா வந்து. அப்புறம் நேற்று வச்ச கருவாட்டு தொக்கும் வந்து இருக்குது.
சூப்பர் காம்பினேஷன் மதிய லஞ்சை சிம்பிளா சண்டேனாலும் நல்லா வந்து அசத்திடலான்ட்டு அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். காலையிலேயும் அந்த சிக்கன் சாசேஜ் எக் எல்லாமே சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதனால மதியம் இந்த மாதிரி சிம்பிளா செம்மையா இருக்கும். நான் நல்ல மழை கொஞ்சம் கிளைமேட்டா இருந்துச்சா இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். நானும் சாதம், அந்த கழனி பிடிச்சாரு, கொஞ்சம் கருவாடு, அப்புறம் துவையெல்லாம் வச்சு சூப்பரா வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷனே, செம்மையா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டுட்டு கையோட எல்லா பாத்திரத்துலக்கி போட்டாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இல்லையா, ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கும் மாமா காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டேன். எனக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மூங் தால்னு சொல்றது, ஸோ ஃப்ரைடு மூங் தால், அதுதான் வந்து கொஞ்சம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இது ரொம்ப பிடிக்குங்க, நல்லா கருக்குன்னு சூப்பரா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுங்க, ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருந்தது, அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க, சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நேற்று ஆனிவர்சரி இன்னைக்கு வெளில போகலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு வந்து ரோல் அந்த மாதிரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்களா, அதுதான் வந்து டின்னரே வந்து நமக்கு சூப்பரா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிம்பிளா முடிச்சிடலாம் இன்னைக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸுங்க, அவங்களுக்கு அந்த ரோல் பிடிக்காத அளவுக்கு, ஸோ அதனால மோமோஸ், சிக்கன் மோமோஸும் அது கூட வந்து வச்சு கொடுத்துட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பண்ண மோமோஸு 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நல்லா சாப்பிட்டாங்க. எப்பயாவது வாங்கி கொடுக்குறதுங்க, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ரோலுங்க, அதை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பெரிய ரோலாக இருக்கும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுவே டின்னருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களா, சிக்கன் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் நல்லா. ஸோ இந்த ஒரு கடையில் தான் வாங்குவோம், நல்லா இருக்கும். ஸோ ஒரு ரோல் ஃபுல்லாக அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து இதுதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாருமே அவங்க மாமா அம்மாச்சி எல்லாருமே ரோல் இதெல்லாமே சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சா, கையோட இருந்த பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். ஸோ சீக்கிரமாக டின்னர் எப்பவுமே முடிச்சிருங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க. இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு நம்ம என்ன வீடியோன்ட்டு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.